சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் இருக்கும் ஏக்கங்களையும் பரிதவிப்பையும் நான் அறியாமல் இருப்பேனா? உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன. அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க வலுவில்லாமல் சோர்ந்து போய் இருக்கும் உன்னை எப்படி கைவிடுவேன்? எல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்கின்றீர்கள். ஆனால் என் வலிகள் அப்படியே இருப்பது போன்று தானே நான் உணர்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாயா? எல்லா மனிதர்களும் நேர்மறை எதிர்மறை காலங்களை என இரண்டு காலங்கள் உள்ளன. வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் இரண்டு காலங்கள். சுழலும் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் இரண்டு வழிகள் இருக்கும். அப்படி இருக்கையில் உன் பிரச்சனைகளுக்கான காரணங்களும் அது வந்த வழியையும் நான் அறிவேன். வந்த பிரச்சனைகள் என்றும் நிலைக்கப் போவதில்லை. உன்னிடத்தில் அப்படி இருக்கையில் நிலையில்லாத விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிஷமான நேரத்தை துளைத்து கொண்டிருக்கின்றாய்? அவைகள் எல்லாம் வந்த வழியிலேயே செல்லப் போகின்றது. ஆனால் அவை உன் மனதில் ஏற்படுத்திய அனுபவம், பக்குவம், மாறுதல், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பாடம் என அனைத்தும் நிலைத்து இருக்கும். நாம் நினைத்தது நடக்குமா, கேட்பது கிடைக்குமா என்று யோசித்து கொண்டே இருக்காதே. நீ என்னிடம் ஒன்றை கேட்டுவிட்டால் அதை நிறைவேற்றி தருவது என் பொறுப்பு அல்லவா? சந்தேகமே வேண்டாம். நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். நீ கேட்டது கட்டாயம் நடக்கும். இனி வரப்போகும் 3 நாட்களில் உன் வேண்டுதல்களில் ஒரு வேண்டுதல் நிறைவேறிவிடும். உன் வழிக்கான முதல் மாற்றம் துவங்கும். நம்பிக்கையோடே கேள். ஏன் இத்தனை சோதனைகள் என்று நீ கேட்டால், ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பு பல சோதனைகள் வரும். தடங்கல்களும் தடைகளும் என்ற எல்லாவற்றையும் தாங்கி செல்லும் பொழுதே நிரந்தரமான உண்மையான வெற்றி நிச்சயம் கிடைக்கும். தடங்கல்களையும் தடைகளையும் எதுவும் இன்றி சுலபமாக வெற்றிகள் கிடைத்துவிட்டால் அந்த வெற்றியில் எந்த சுமையும் இருக்காது. அது நிரந்தரமான வெற்றியாகவும் இருக்காது. சோதனைகளை எதிர்கொண்டாலே அந்த விஷயத்தில் உனக்கு வெற்றிதான் என்பதை நீ புரிந்து கொள். சோதனைகளை அதிகமாக தாங்க முடியாத அளவிற்கு வரும்பொழுதே நினைவில் வைத்துக்கொள், நீ வெற்றியை நெருங்கிவிட்டாய். உன் கனவு நிறைவேறும் முன்பு அதீத சோதனைகள் வருவது சாதாரண விஷயம்தான். உன் வெற்றிக்கான வழிதான் சோதனை என்பது மறந்துவிடாதே. நிச்சயமாக எல்லா சோதனைகளிலிருந்தும் உன்னை வெளிக்கொண்டு வந்து உன் கனவை நான் நிறைவேற்றுவேன் என்று இந்த நாளில் உனக்கு உறுதி செய்கிறேன். இன்னும் 3 நாட்களில் படிப்படியாக உன் நிலைமை மாறும். அந்த மாற்றம் வரும். என்ன அப்பா, இப்பொழுது உன் சூழ்நிலைகளை மாறும் என்று சொல்லிக் கொண்டு தான் இருக்கின்றீர்கள், ஆனால் மாறவில்லையே என்று நீ நினைத்தாயல்ல. அந்த மாற்றங்கள் அனைத்தும் நிச்சயம் வரப்போகிறது. நீ நினைத்த அனைத்தும் மாறத்தான் போகிறது. இனி வரப்போகும் இந்த 3 நாட்களில் நிச்சயமாக முழு மாற்றத்தை காண்பாய். உன்னை எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்று கூறிய நான் உனது விழிகள் திறந்து பார்க்கும் பொழுது உன் கண்முன்னே நீ காணப்போகிறாய். எதையும் யோசிக்காமல் நீ சந்தோஷமாக இரு. நல்லதை நான் நடத்தி தருகிறேன். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.